தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சக்தி வட்டத்தில் பவானி சாகர் அணைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அணையின் உயரம் பார்த்திங்கன்னா 130 அடி, தண்ணியோட அளவு நிறுத்துறது வந்து 120 அடி நிறுத்துவாங்க. நீள்பம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர். அந்தளவுக்கு இந்த அணையோட நீள்பம் இருக்குது. உயரம் வந்து 120 அடிக்கு தண்ணி நிறுத்துவாங்க. 130 அடி அதனோட அணையோட உயரம். அதுதான் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்களும் வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்த காமிக்கிறோம் எப்படிலாம் இருக்குன்றதை. நீங்களும் வெக்கேஷன் காலங்களில், லீவு காலங்களில், குழந்தைகளுக்கு லீவு விட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு வந்து இதை காட்டுங்க. நல்ல பூங்காவெல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு ஒரு கேளிக்கை விளையாட்டுகள்லாம் நிறையவே இருக்குது. நல்லா அதுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த பாதுகாப்பான குழந்தைகளை கொண்டு வந்து காமிக்கும்போது இந்த இடமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தைகளை நேரம் கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா மேலே கீழே ஏறி இறங்கும்போது அணை மேலே ஏறையெல்லாம் விட மாட்டாங்க. இந்த கீழ்ப்பகுதிகளிலேயே போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா நிறைய இழப்புகளை சில நேரத்தில் நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால் நம்ம எங்கே போனாலும் குழந்தைகள் மேலே ரொம்ப கவனம் வச்சுருக்கணும். சரி வாங்க போகலாம். பூங்காக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். பவானி சாகர் டேம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்திருக்கேன். உள்ளே போகும் எப்படி இருக்குது, பூங்காலம் எப்படி இருக்குது. டேமை வந்து மேலேருந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்களாம், அனுமதி கிடையாதான். இதுதான் வந்து நுழைவு வாயில். இது ரோடு. எல்லா பக்கத்துலேயும் இந்த பஸ் வரும். பவானி சாகர்லேருந்து பஸ் வரும், சக்தியிலேருந்து பஸ் வரும். இந்த ரோட்டில் டிக்கெட் கவுண்டர். ஒரு டிக்கெட் பார்வையாளருக்கு 5 ரூபா ஒரு ஆளுக்கு உள்ளே போகிறதுக்கு. இதுதான் டிக்கெட்டு. 5 ரூபா ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு. என்ன இந்த மாதிரி இடங்கள் வந்து காதலர்களுக்கு தான் ஜாலியாக இருக்கும். அதனால் காதலர்கள்லாம் இங்கே வரலாம். நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அமைதியாக இருந்துட்டு போகலாம். அது மாதிரி வெக்கேஷன் டைமில் குழந்தைகளையும் கூப்பிட்டு வரலாம். பெற்றோர்களும் நல்லா சுற்றி பார்த்துட்டு குழந்தைகள் ஜாலியாக விளையாண்டுட்டு வரும். படகு சவாரி போக வேண்டியதான். படகு சவாரி பார்ப்போமா? டைனோசரஸ். பவானி சாகர் டேம் இது வந்து லோயர் பவானி டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழ் பவானி அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பவானி சாகர் அப்படின்ற ஊரில் இருக்குது. படகு சவாரி செய்யும் இடம் பாருங்கள். பணம் கொடுத்தோம்னா இதில் படகு சவாரி செய்யலாம். பவானி ஆற்றை தடுத்து தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க. இது உலகிலேயே மிகப்பெரிய மண்ணாலான ஒரு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அணை பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து 16 கிலோமீட்ரு, புஞ்சை புளியம்பட்டிலேருந்து ஒரு 17 கிலோமீட்ரு, கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து 35 கிலோமீட்ரு, அப்புறம் மேட்டுப்பாளையத்துலேருந்து 36 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சவாரி ஒரு ஆளுக்கு 30 ரூபா. பெரியவர்களுக்கு 30 ரூபா, சிறியவர்களுக்கு 20 ரூபா. ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 30 ரூபா. இதில் போட்டிருக்கே தானே? அதே தான். 2 பேருக்கா? ஐயா ஜாலி போட்டிங் போகிறோம், நீங்களும் வரலாம். பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கு. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. 30 ரூபாயில போட்டிங். நல்ல ஒரு எக்ஸசைஸ். சுகரு பிபி இருந்தால் குறையும். நல்லா வேர்க்குது.
இந்த அணை வந்து கட்டப்பட்டதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், நம்ம விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க. இதோட கட்டுமான செலவு அப்போயே 210 மில்லியன் செலவாகியிருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1945க்கு அப்புறம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டமாக அது சொல்கிறாங்க. முதல்ல பெரிய நீர்ப்பாசனத்துக்காக இந்த அணையை வந்து கட்டுறாங்க. 1948 தொடங்கி 1955 கட்டி முடிக்கிறாங்க. 1956 பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. இந்த பவானிசாகர் அணையில் 2 நீர்மின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் உருவாக்குறதுக்காக 2 நீர்மின் நிலையங்களை இந்த அணையில் வந்து கட்டியிருக்காங்க. டேமுக்கு மேலே போவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த சைடில் ஏறி பார்ப்போம். இது என்னன்னு பார்ப்போம். இங்கு சாப்பிட அனுமதி இல்லை. நல்ல குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பவானி ஆறு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க நீலகிரி மலையில் உருவாகி கேரளாவில் இருக்க சைலண்ட் வேலி தேசிய பூங்கா வழியாக வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. தமிழ்நாட்டில் தான் அதிக தூரம் பாயுது. கிட்டத்தட்ட 217 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வற்றாத நதி அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கேஷன் டைமில் உங்களுடைய பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூட லீவு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வரலாம். நல்லா கூட்டிகிட்டு வந்து பிள்ளைகளை சுற்றி காட்டிட்டு போகலாம். இதுதான் இந்த அணை. அதுக்கு முன்னாடி பாருங்க, சிறிய கண்ணன் இந்த சிலை ஒன்று அழகாக இருக்குது. பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டலாம். அப்புறம் கேளிக்கை விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் விளையாடுறது, போட்டிங் போகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வெளியில் உணவு பிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா மீன்லாம் நல்லா வறுத்து கொடுக்குறாங்க. இந்த டேம் மீன் தான், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் பழங்கள் தேவையானது வாங்கி சாப்பிட்லாம். இப்படி எல்லாமே இருக்குது. இந்த பவானி நதிக்கு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையாலும் வடகிழக்கு பருவமழையாலும் தான் தண்ணி வந்து சேருது. வடகிழக்கு பருவமழை தான் கொஞ்சம் அதிகமான தண்ணி வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பவானி அணையிலேருந்து வெளியேற தண்ணீர் பார்த்திங்கன்னா 90% விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. காவேரி ஆற்றோட ஒரு முக்கியமான நதிகளில் பவானி ஆறும் ஒன்று. இந்த டேமெல்லாம் பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய டேமான்றது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பவானி ஆறு 216 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு காவேரி ஆற்றுல போய் கலக்குது. இந்த பவானி ஆறு எந்த இடத்துல காவேரியோட கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதுறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புண்ணிய தலத்துக்கிட்ட தான் இந்த பவானி ஆறு வந்து காவேரியோட கலக்குது. மேலே பார்க்கலாம். இப்படியே போனால் அந்த டேமோட தண்ணி எப்படி இருக்குது
அப்படின்றத பார்க்கலாம். அந்த வழிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க ஏறலாம், என்ன ஃபாலோ பண்ணுங்க. நேராக போயிட்டு டேமுக்குள்ளே குதிச்சு நீந்தி டேமுக்கு மேலே ஏறையெல்லாம் தடை செய்யப்பட்டு உள்ள பகுதின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா மேலேலாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே அந்த தண்ணி வந்து வர்ற பகுதி. இப்போ டேம் திறந்துட்டாங்க பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சமாக திறந்துருக்காங்க, தண்ணி வருது. கோயில் பாருங்க, ரெண்டு கோயில் இருக்குது, ஒரு கிறிஸ்டின் கோயில், ஒரு இந்து கோயில். வழி தான் தெரியல, எந்த பக்கமாக போகிறதுன்னு தெரியல. தேடி பார்க்கணும் அதிகாரிகள்கிட்ட. தண்ணி திறந்துருக்காங்க, போயிட்டுருக்கு. பூ பாருங்க, என்ன அழகு, செம்ம அழகாக இருக்கு இந்த பூ. சிக்கப்பூ, சிவப்பு கலர். குமரிகள் கூட ஆடுகிறார்கள் பாருங்க, குழந்தை பிள்ளைங்க ஆடுற இடத்துல. எவ்வளோம்மா இந்த சோளக்கத்திரி எவ்வளோம்மா? 350 ரூபா. மாங்காய் மாங்காய் எவ்வளோ ஒன்று? 40 ரூபா 50 ரூபா. தெரியலையே. இது என்னம்மா, இது என்ன பழமா? ஆ, வாட்டர் ஆப்பிள். இது எவ்வளோ?
வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 3. எத்தனை வருஷம் கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் வச்சு 1 வருஷம் வச்சு 1 வருஷம் ஆச்சா? வியாபாரம்லாம் பரவாயில்லையா? ஏதோ வீட்டு செலவு காட்டலாம் ஆ. ரொம்பலாம் சரி, இவ்வளோ நேரம் அணை இந்த பூங்கா எல்லாம் சுற்றி காட்டினேன், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னென்ன மாதிரி எடுக்கணும்னு கூட நீங்கள் சொல்லலாம். எப்படி எடுத்துருக்கோம், நல்லா இருக்கா அப்படின்றத பற்றி நீங்கள் பேசலாம். இந்த அணைக்கெல்லாம் வாங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு பார்த்து பயனடைங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.